அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவுக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு வந்த நம்ம கோபி பாக்கியா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற வரையும் நம்ம கோபி வந்து அவர் துணையாக தான் இருக்கார். பாக்கியாவை முன்னாடி நீ வேலை முடிச்சாச்சு, நீ கிளம்பு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை ஸ்கூட்டியில் அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு நம்ம பாக்கியாவை பின்தொடர்ந்து காரில் போய்கிட்டு இருக்காரு நம்ம கோபி. பாக்கியாவை முன்னாடி ஸ்கூட்டியில் அனுப்பி வச்சுட்டு பாக்கியாவை பின்தொடர்ந்து நம்ம கோபி வந்து காரில் பாக்கியாவுக்கு சேஃப்டியாக பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம காதல் தேவதாஸ் போல தான் நம்ம கோபி வந்து பாக்கியா பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. பாக்கியாவுமே கோபி என்னவோ மாறிட்டுருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன செய்யறது, வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம இவர் இங்கேயே இருக்காரு, நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறேன்னு இங்கே பாருங்கள், எனக்கு யாரும் உதவி பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு யாரும் வந்து நிற்க வேணாம். என்னோடய பிஸ்னஸை யாரோட உதவியும் இல்லாமல் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே என்னால் ஃபேஸ் பண்ணிக்க முடியும். தயவு செஞ்சு உதவி பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாத ஏதாச்சும் உபத்திரம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. கோபி வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, நான் எப்போவுமே உனக்கு துணையாக வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஈஸ்வர் வந்து ஏய் பாக்கியா நில்லு, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ஒன்று ஹோட்டலாக ஆரம்பிக்காமல் இருந்திருக்கணும், ஆரம்பிச்சுட்டு பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் சமாளிச்சுட்டு சரிதான், திரும்ப பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தானே கோபி உனக்கு துணையாக வந்து நிற்கிறான், ஏன் நீ அவனை அடித்து தொடுத்ததுலே குறியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கி வந்து போதாத்த, அவர் எனக்கு உதவி பண்ணுறதும் போதும், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணுறது போதும், தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்தில் திரும்ப தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா பாட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலியன் வந்து அம்மா நம்மளால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, நமக்காக தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ரொம்ப அனலைஸ் பண்ணி நம்ம ஜெனி முன்னாடி பாக்கியாவை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு நம்ம செலியனுமே இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜெனிக்கு வந்து சின்ன சின்னதாக பாக்கியா கிட்டேருந்து மனஸ்தாபங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதனால ஜெனி செலியன் ரெண்டு பேருமே ஃபேமிலியை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.